ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திருவேன் என் இயேசுவை என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திருவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ இயேசுவை. வியாதி நிறைந்த வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா. கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா. ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா. செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா. துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவே. துதிப்பதே என் துதித்திடுவேன் என் இயேசுவே. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் வேலன் தந்தா. சேர்ந்து பாடுவோமா? ஆபத்து நேரத்தில் பலவீன நேரத்தில் வேல, செய்தி நேரத்தில் தூது தந்தா, செய்தி நேரத்தில் தூது தந்தா. பாடிய நேரத்து பரவசம் தந்தா. துதிப்பதே சேர்ந்து பாடுவோமா? ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் காரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. இந்த வனாந்திர யாத்திரையில் சேர்ந்து பாடுவோமா? இன்பராம் இயேசு நம்மோ. என்ன பாஸ்டர் மியூசிக்லாம் போடாமல் எடுத்துட்டீங்க கேட்குறீங்களா? கைகளை தட்டி பாடுவோமா? தூக்கம் வராது அப்போதான். இயேசு நம்மோடு இருப்பா, போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே.
துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வனாந்திரமான வாழ்க்கையில எதுவுமே இல்லாம துவங்கின இந்த மாதத்துல வருஷத்துல இம்மட்டும் இந்த தேவன் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சேர்ந்து அற்புதமே அவர் நடத்துதலே. கரங்களை தட்டி ஒரு உற்சாகத்தோட இந்த ராத்திரி வெல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து இம்மட்டும் நடத்தின தேவனை நோக்கி நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தா. எத்தனை பிரச்சனை விதமான காரியங்கள் நம்ம நடந்தாலும் எது நம்மளை சேர்ந்தாலும் என் தேவன் உங்களை நடத்தினாரு. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா. ஓ அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உற்சாகத்தோடே நம்முடைய வாஞ்சைகள் தீர வந்திடுவா. வாரும் என்றே இந்த ராத்திரி வேளையில அவர் அழைப்போமா? எங்களுடைய வாஞ்சைகளை தீர்க்க வாங்க ராஜா சொல்லி வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே ஆனந்தமே நன்றியா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினா துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை ஒரு விசை சத்தத்தை. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான என் தேவனை நோக்கி எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். நம் எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை. பிள்ளைகளே வாலிபரே
தேவனை வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினே துதியுங்க. பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களே சுவக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு நாம் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே தேவனை. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் இங்க காணப்படுகிறதான எல்லோரையும் இயேசுவை துதியுங்கள். ஒரு விசை பாடுமா? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய். எல்லா ஜனங்களும் விசுவாச பிள்ளைகளும் அவரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே எல்லாரும் அவர் செய்கைகளை நினைத்து கிரியைகளை நினைத்து அவர் வல்லமையாய் கிரியை செய்யும். வல்லமையாய் அவர் வல்லமை உள்ள தேவன். உன் கிரியைகளை மாற்றுகிற தேவன், உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா பூமியில் ஆட்சி செய்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். வருகிற வருஷ மாதத்துல அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்மளுக்கு முன்பாக நடந்து செல்வாரே, நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேர்ந்து ஜெய கிறிஸ்து விசுவாசத்தோட சொல்லுவோமா? இந்த மாதத்தின் கடைசி வேளையில நிற்கிறதான தேவ பிள்ளைகளே, வருகிற மாதத்திலே தேவன் எனக்கு முன் செல்வாரே. மோசேயோடு எப்படி தேவனுடைய சமூகம் முன் சென்றதோ அப்படி என் ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு முன்பாக. ஜெய கீதங்கள் நான் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்படியே உங்கள் வலது கையை உங்க இருதயத்தின் மேல வைக்க போகிறோம். ஜெப வேலைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக நம்மளை நாமே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மளை வெறுமையாக்கும் போது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய நன்மையினால கிருபையினால தேவன் நடத்தும்படியாக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஐதாகமத்தில் ஒரு ஆகமம், உபாகமத்தின் புஸ்தகம். இந்த ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 256ஆம் பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் எடுத்துக்கோங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும். வாட் இஸ் மீன் பை லேவியன்? வழி நடத்தினவர்கள். அல்லேலூயா. நீயும் உங்களுடைய ஊழியக்காரராய் இருக்கட்டும், உங்களை வழி நடத்துகிறவர்களாய் இருக்கட்டும். அல்லேலூயா. பரதேசிகளாய் உங்களுக்கு கீழே இருப்பாங்கல்ல, வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, யாராவனாலும் இருக்கட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் அல்லோ உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம்
பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம். என்ன பாஸ்டர் நன்மை செஞ்சிட்டார்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மைகளை செய்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நன்மைகள். நிறைய குடும்பத்தில் எல்லாமே எதிர்பார்த்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு அப்படியே பேரலான வசனம் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 688ஆம் பக்கத்தில், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்பி இருக்கிறவர்களுக்கும். வாட் இஸ் மீன் பை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறன்னா, இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. நம்மளுடைய பிளெஸிங்ஸை இனிமேட்லேருந்து ஆண்டவர் கொடுக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெபேக்கா சிஸ்டர் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்து எடுக்கும் போதே இந்த நேரத்தில் இது அந்த மகளுக்கு கிடைக்கணும்னு என் தேவன் முன்குறித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த பேரை என் தேவன் எங்க எழுதுகிறாரா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும் என்று. ஆமென். அதை தான் இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எப்போ தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம்னா தேவனுக்கு பயப்படணும். எல்லார் மனுஷருக்கு முன்பாக அவரை நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை பயந்து தேவனை நம்புகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த உபாகமம் 26:11 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளை. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை செய்திருப்பார் நிறைய காரியங்கள். அதை குறித்து நீங்க சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம். இந்த மாதத்தில், இந்த 4ஆம் மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனுக்கிரகத்தின் காலத்தில் வந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இத்தனை நாள் போராடி இருக்கலாம், எல்லா பிரச்சனைகள் மத்தியில் போராடி இருக்கலாம், எல்லா காரியங்களையும் எதிர்பார்த்து காத்து இருந்திருக்கலாம். என் தேவன் இந்த மாதத்தில் அனுக்கிரகத்தின் காலத்தில் உங்களுக்கு கொடுக்கிறதை பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுக்கிரகத்தின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டீங்கன்னு போட்டிருக்கா, படுவீர்கள் போட்டிருக்கா. ஹல்லேலூயா. பிரசன்ட்ல சொல்றேன், இந்த மாசத்துல சந்தோஷம் ஒன்று உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல நான் சாட்சியா கேட்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அது என் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? அதிலே 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர், எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி. ஃபர்ஸ்ட் என்னவா சொல்றாரு? கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் போதுமா? முதல் காரியம், இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் இருக்கணும்னா முதல்ல நீங்க அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க டாபிக்கே லாஸ்ட் லைன் தான், எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கணும். சொந்த ஜனம்னா நான் திரும்பவும் சொல்றேன், கடந்த வாரத்தில் பேசின பிரகாரம் தான் இஸ்ரவேலராய் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இன்னும் டீட்டெயிலாக இந்த மாதத்தில், இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் இதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. சொந்த ஜனம் எப்படி இருக்கணும், எப்படி ஆராதனை செலுத்தணும். நான் பொதுவாக இஸ்ரவேலரை குறித்து நான் கடந்த வாரத்தில் பேசி முடித்தேன். அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இதிலே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கட்டளைகளைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா 16ஆம் வசனத்தை வாசிங்க, கிளியரா போட்டிருப்பாரு அவருடைய சொந்த ஜனம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். அப்போதான் உங்களுக்கு என் தேவன் கட்டளையிடுவார். எதை கட்டளையிடுவார்? ஆசீர்வாதத்தை, அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் சந்தோஷப்படும்படியாக என் தேவன் கட்டளையிடுகிறார். ஆகையால், இரண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க,
நீங்க கட்டளைகளும் நியாயங்களின்படியும் நடக்கணும். அதுதான் சொந்தமான ஜனங்களா இருப்போம். அல்லேலூயா. முதல் கட்டளை உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுக்கு ஆராதனை செய்து அவருடைய ஜனமாய் இருக்கணும். முதலாவது. இரண்டாவது எடுத்து வாசிங்க. அதுல 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை. என்பாயாக. அப்போது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி பீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது குறித்து இங்க பேசுறாருன்னா 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தாவே. எதை குறிக்கிறார்? இங்க எதை குறிக்கிறார்? 12ஆம் வசனத்துல கிளியரா போட்டு தசம்பாகத்தை குறிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். 3ஆவது வாரம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நியாயம். இதுதான் நடக்கணும். என் ஜனமா இருந்தா இப்படி செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிச்சிங்கன்னா அவருடைய ஜனமாய் இருப்பீங்க. அவர் கொடுத்த தேசத்துல, கொடுத்த ஆசீர்வாதத்துல, கொடுத்த கனியில, கொடுத்த உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதிலிருந்து முதல் பலனை, முதல் பணத்தை, முதல் ஆசீர்வாதத்தை, முதல் பிள்ளையை நான் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். ஆமென். கரெக்டா வேதத்தை வாசிப்பேன். இதுவும் பொருத்தினதான். இனிமேல நான் கரெக்டா ஆண்டவருக்காக 1 hour ஜெபிப்பேன். இதுவும் பொருத்தினதான். காலப்போக்கில் மாற்றிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரத்தை நம்ம குறைச்சிடுறோம். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் என் தேவன் இந்த நாளில கட்டளையாய் உங்களுக்கு இடத்துல கொடுக்கிறார். இந்த கட்டளைகளின்படி நியாயங்களின்படியும் நீங்கள் நடந்தால்தான் அவருடைய ஜனமாய் இருப்பீங்க. அவருடைய ஜனமாய் இருந்தால்தான் தேவன் அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் இந்த மாதத்தில் உங்களை சந்தோஷம் அடைய செய்வார். அல்லேலூயா. அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்மை செய்தார்னா 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிங்க. என்ன பண்றாங்களா? அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இந்த மாசம் ஃபுல்லா என்ன பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறேன். 7ஆம் வசனத்துல நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும், உங்கள் சிறுமையிலிருந்தும் எங்கள் ஒடுக்கத்தை பார்த்து எங்களை தேவன் அனுக்கிரகத்தை கொடுத்து எப்படி உங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறாரானா, கையினால ஓங்கிய புயத்தினால மகா பயங்கரனாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் எகிப்திலிருந்து பண்ணின எங்கள் இவ்விடத்திற்கு அழைத்து வந்து. எப்ப சந்தோஷமா மாறுறாங்க புரியுதா உங்களுக்கு? நீங்க ஜெபித்த காரியங்கள், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கும் போதுதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்தவன தான் என் தேவன் இவர்களை பண்ணின அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன ஜெபம் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. இந்த கட்டளைகளின்படியும் இந்த கற்பனைகளின்படியும் தேவனுக்கு ஜனமாய் இருக்கும்போது இந்த மாதத்தில் என் தேவன் அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் உங்களை என் தேவன் சந்தோஷமாய் இருக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உங்களை கைகளை அந்த 11ஆம் வசனத்தின் மேல வைத்து எல்லாரும் வாசிக்க போறோம். உன் தேவனாகிய கர்த்தரிலிருந்து வாசிக்க போறோம். தேவனாகிய கர்த்தர் இப்படி படிக்க போறோம். இந்த மாதத்துல தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தமாய் இந்த மாதத்துல நாங்க சபையில வந்து சாட்சியோடு நின்று சந்தோஷம் அடைவோம். எல்லாம் உங்க கை அந்த வசனத்தின் மேல வைத்து
இந்த மாதத்தில் சந்தோஷமான சாட்சிகளை, அநேக சாட்சிகளை ஒவ்வொரு குடும்பத்தில் தேவன் எழுப்பும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றி தரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த 2025 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரை உமக்கு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வீக கரம் பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகத்தின் நிமித்தமாய் இந்த மாதத்தில் ஆண்டவரே சந்தோஷம் அடையும்படியாக, ஒவ்வொரு வாரமும் பெரிதான சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாக நீ கிருபை பாராட்டுவீராக. பிள்ளைகள் உமக்கு ஏற்ற பயபக்தியில் நடந்து கொள்ளவும், உம்மை நம்பி நடக்கவும், ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் இருக்கவும், உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும், உமக்கு அன்றுவே எப்போதும் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு எல்லாவித ஆசீர்வாதமான பிள்ளைகளை நிரப்புங்க. விசேஷித்தமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உம்முடைய பிரசனம் பிள்ளைகளோடு ஆட்கொண்டு நடத்த நீ கிருபை தாங்க. இந்த நாளிலே, இந்த வெயில் காலங்களிலே எந்த ஒரு தீங்கும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து கரம் இருந்து வழி நடத்துவீராக. வருமானத்தில் ஒரு பெருக்கத்தையும், சந்தோஷத்தில் ஒரு பெருக்கத்தையும், சமாதானத்தில் ஒரு பெருக்கத்தையும், சுகத்தில் பலத்தில் ஆண்டவரே உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. வந்த யாரும் வெறுமையாய் போகுது. தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடன் செல்ல நீ கிருபைத்தான். நீரே ஆசீர்வதி. மீட்பரே சுமல ஜெபங்களை நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களும் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபி.